ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் உருவம் உன் கண்களில் பட்டவனே இதை கேட்க வந்துவிட்டாய்தானே? இந்த நாள் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நாளாகத்தான் இருக்க போகுது. நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினச்ச விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே? சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இத்தனை நாளா பல நாட்கள் உனக்கு கவலையை கொடுத்து கெட்ட நாளாக இருந்திருக்கு. பல நாட்கள் உனக்கு கஷ்டத்தையும் மோசமான அனுபவத்தையும் கொடுத்து மிக மிக துயரமான நாளாகவும் இருந்திருக்கு. அப்படி கெட்ட நாளையும் மோசமான நாளையும் மட்டுமே பார்த்து வந்த உன் வாழ்க்கையில் இன்னைக்கு மிக சிறப்பான நல்லது நடக்கப் போகிற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் என் செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இப்படிதான் உனக்கு சிறப்பான சரியான சந்தோஷமான நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டீனா இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு நிம்மதி நிறைஞ்ச நாளாக இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற, பேசும்போது சண்டை போடுற, சண்டை போட்டுட்டு மறுபடியும் போய் பேசுகிற, மறுபடியும் அவங்க எப்போ உன்கிட்ட பேசுவாங்கன்னு ஆசைப்படுற. இப்படி சண்டையும் சச்சரவுமாக மாறி மாறி நடக்கிறதே உன் அன்பின் உச்ச கட்டம்தான்னு உனக்கு புரியலையா? நீ யார்கிட்ட அதிகமாக சண்டை போடுறியோ அவங்க மேலே நீ அதிகமாக பாசம் வச்சிருக்கதும் அன்பு வச்சிருக்கதும் எனக்கு தெரியும். அதையே நீ இன்னும் புரிஞ்சிக்காமலேயே இருக்க. இனிமேலாவது உனக்கு பிடிச்சவங்க கிட்ட சண்டை போட்டு உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாம உண்மையான அன்பையும் பாசத்தையும் வார்த்தைகளில் பேசி கனிவாக நடந்துக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை மறுபடியும் மறுபடியும் யோசித்து நீ குழப்பம் அடைவதால் மட்டும் உன் தலைவிதி மாற போகிறதில்ல. அதனால் நடந்ததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா இன்னும் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. உன் தலைவிதியை வெறுத்து போய் உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்லமே. நீ நேசிப்பதற்கு உனக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? எல்லார்கிட்டையும் எப்படி அன்பையும் பாசத்தையும் இயல்பாகவே நீ கொடுக்கிறியோ அதே போல இனி யாரையும் காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படும் விதத்தில் பேசக்கூடாதுன்ற குணத்தையும் இயல்பாக உனக்கு வளர்த்துக்கோ. நீயா வேணும்னு இதை செய்கிறது கிடையாது. ஆனால் உன்னையும் மீறி சில நேரங்களில் நீ பேசக்கூடிய சாதாரண வார்த்தைகள் கூட மற்றவங்க மனசு காயப்படும்படியாக அமைஞ்சிடுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுமே செல்லமே. தூக்கமும் வரல, உன்னுடைய துக்கமும் தீரல. இப்படி ஒவ்வொரு நாளும் துக்கமும் தூக்கமின்மையும் சேர்ந்து உன்னை பாடாய் படுத்துவதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமில்லாத இந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ எப்போ யார்கிட்ட பேசினாலும் யோசிச்சுட்டு பேசு. பேசிட்டு ஐயோ தப்பாக பேசிட்டோமே அவங்க என்ன நினச்சிருப்பாங்களோன்னு யோசித்து கவலைப்படதை விட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே பேசுனா எந்த தப்பும் நடக்காதல்லவா? ஏன் சொல்கிறேன்னா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை அனாவசியமான பிரச்சனைகளுக்கும் உன் பேச்சு தான் காரணமாக இருக்குது. நீ என்னவோ ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக வெகுளித்தனமாக பேசினாலும் கேட்குறவங்க அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கெட்டவங்களாக இருக்கும்போது அவங்க கேட்குற வார்த்தைகளும் அவர்களுக்கு கெட்டதாகவே தோணுது. எங்கே நீ குத்தி காட்டி பேசுகிறியோ அல்லது அவங்கள தப்பாக பேசுகிறியோ அல்லது அவர்களை காயப்படுத்தி பேசுகிறியோன்னு அவங்க யோசிக்கிறாங்கன்றத இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு பேசும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாள கற்றுக்கும். நீயாக பசிக்கு சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்த. ஆனால் எப்போது அடுத்தவங்களை பார்த்து ஆடம்பரத்துக்காக பணத்தை சம்பாரித்து சாப்பிடணும்னு நினச்சியோ பார்க்குறத பார்த்து ஆசைப்பட்டு கண்களினாலேயே அதை நுகர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டியோ அப்போதே உன் உடல் ஆரோக்கியம் அழிந்து சீர்கெட்டு போயிடுச்சு என் செல்லமே. நீ ஒரு உணவை பார்த்து ரசித்து பசி வந்து சாப்பிடணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்னவோ அழகா இருக்குது அழகா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது பல வகையில் இருக்குன்னு அவங்க சொல்கிறதையும் இவங்க சொல்கிறதையும் கேட்டு
அது சாப்பிடணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு சாப்பிடும்போது அது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் முக்கியம்தான், ஆனால் எது எப்போ முக்கியன்றத நீ தெரிஞ்சுக்கணும் அல்லவா? வாழ்க்கையில் பணமாக முக்கியம்னு நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பணம் மட்டும்தான் முக்கியம்னு வாழ்க்கை உனக்கு புரிய வச்சிரும். நீ என்னவோ பாசம்தான் பெருசு, மனிதர்கள் தான் பெருசுன்னு நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தம் அப்படி இருக்காது என் செல்லமே. மனிதர்கள் தேவைதான், உறவுகள் தேவைதான். ஆனால் இதையெல்லாம் நிர்மாணிக்கிற இதையெல்லாம் தீர்மானிக்கிற விஷயமாக பணம் இப்போ மாறி போயிடுச்சு. பணம் இருந்தால் தானே மனிதர்களும் உறவுகளும் உன்னை தேடி வர்றாங்க. அப்படிப்பட்ட பணத்தை நீ சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒருபோதும் அதை தவறான வழியில் அடையணும்னு நினைக்காம நேர்மையான நியாயமான முறையில் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவெடு. இந்த உலகத்தில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் மனக்காயங்களை நினச்சி நீ கலங்கக்கூடாது. உன் மனக்காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நினச்ச விஷயத்தை தான் இப்போது உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். உன் கண்ணு முன்னால் இருக்கிற எல்லா மனிதர்களும் உன்னை பிடிச்சுதான் உன் கூட இருக்காங்கன்னு மட்டும் நீ கண்மூடித்தனமாக நம்பிட வேணாம். ஏன்னா உன் முன்னால் இருக்கிற எல்லா உறவுகளும் உன் முதுகில் குத்துபவர்களாகவும் இருக்கலாம் என்பதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் முகமூடி போட்டுக்கிட்டு பலமுகம் கொண்டவர்களாக இருக்காங்கன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா? கூடவே இருந்து உனக்கு நல்லது சொல்கிறவங்கன்னா அதில் 10ல் ஒருத்தர் தான் நல்லவங்களாக இருப்பாங்க. மற்ற 9 பேரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு தேவையோட நல்லவங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு உன் கூடவே பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் சுற்றிக்கிட்டும் இருக்காங்கன்றத நீ நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்பட வேணான்னு நான் என்னை பற்றி உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. ஏன்னா உன் வராகியம்மா உனக்கு என்ன செய்யணுன்றத நல்லா தெரிஞ்சவளாக இருக்கேன். நீ எனக்காக வந்து காணிக்கையாக உண்டியலில் காசு போடுறதோ அல்லது எனக்காக எதுவும் செய்கிறதோ வேணாம். எனக்காக விரதம், எனக்காக படையல் போடு, எனக்காக காசு சம்பாதிச்சு உண்டியலில் வந்து கொட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக நீ உன் வாழ்க்கையில் உன் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும் தான் சொல்கிறேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகும்போதும் கஷ்டப்படும் போதும் இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? எல்லாம் உன் தலைவிதி, நீ என்ன செஞ்சாலும் உனக்கு இப்படி தான் நடக்கும், உன் தலைவிதியை மாற்ற முடியாதுன்னு பழிய உன் தலைவிதி மேலே போடுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா நீ மனசார முயற்சி செஞ்சினா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சினா உன் தலைவிதியை உன்னால் மாற்ற முடியும். நீ எதிர்பார்க்குற அந்த சந்தோஷமான நாட்களையும் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரும்படி உன் விதியை திருத்தி எழுத இந்த வராகியம்மா நான் இருக்கேன். சோகங்கிறது ஒன்றும் சொத்து கிடையாது. நீ எதுக்காக சோகத்தை சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே வச்சு கவலைப்பட்டு வாழ்க்கையை வாழ்கிறங்கிறதே எனக்கு புரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த சோகம் ஒன்றும் சொத்து கிடையாது. அதனால் அதை தூக்கி எறி. உனக்கு கவலைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குமோ அதை பற்றி மட்டும் நினைக்க பழகு என் செல்லமே. உன் மனசில் எத்தனையோ பேர் என்னென்னவோ காயங்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க பேசின பேச்சுக்கள் உன் மனசில் ஆறாமல் வடுக்கலாகவும் தழும்பாகவும் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் சில விஷயங்களை மறக்க நினைச்சாலும் அந்த விஷயங்கள் ஏற்படுத்தின தழும்புகள் உன் மனசை விட்டு மாறாமல் அதோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. நீ துயரப்படும் போதும் கண்ணீர் வடிக்கும் போதும் கடைசி வரை உனக்கு ஆறுதலாக இருப்பேன்னு இந்த வராகியம்மா சொல்லியிருக்கேன். வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உன் துன்பத்தையும் துயரத்தையும் தீர்த்து வச்சு நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நான் உன்னை தேடி வந்துட்டேன். ஆனால் நீதான் இன்னும் என்னை நாடி வரவில்லை என் செல்லமே. நல்லா வெளிச்சம் இருக்கிற வரைக்கும்
யாருமே மெழுகுவர்த்தியை தேட மாட்டாங்க. எப்போது இருட்டாக சூழ்கிறதோ, எப்போது மின்சாரம் இல்லையோ அப்போதான் எல்லாரும் மெழுகுவர்த்தியை தேடுவாங்க. அப்படிதான் தேவைக்கு மட்டுமே தேடப்படக்கூடிய பொருளாக நீ இந்த மனிதர்கள் மத்தியில் இருக்க. உன்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும்தானே இந்த மனிதர்களும் சொந்த பந்தமும் உன்னை தேடி வந்து பேசுகிறாங்க. மற்ற சமயங்கள்லாம் நீ என்ன செய்கிற, இருக்கியா இல்லையா, ஏது பண்ணுறன்றத யாரும் யோசிக்கிறது கூட கிடையாது. இப்படி தேவைக்கு மட்டுமே தேடி வரக்கூடிய உறவுகள் என்றென்றுமே உன்னை தேடி வரணும், எப்போதுமே உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். கிடைச்சதை வச்சுக்கிட்டு திருப்திகரமாக வாழ்வது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்காக கிடைச்சதே போதும்னு வாழணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கும் என்னென்ன சேர்த்து வைக்கணுமோ, என்னென்ன சம்பாதிக்கணுமோ அது எல்லாத்தையும் செய்ய பழகு. எவ்வளவோ இன்னல்களை கடந்து வந்தனே, இப்போது இன்பங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் தப்பே இல்லை. ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு அதிகமாக போராட வேண்டியதில்லை. ஆனால் ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சின்னா அதுக்கு பிறகு பல கஷ்டங்கள் வந்து தானே தீரும். நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு நிறைய போராட்டங்களை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியையும் நானே வைப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே பரிசாக கிடைக்குதே. தோல்வியின் உச்சத்திலே நான் இருக்கனே நினச்சி வருத்தப்படாமல் தோல்வியின் உச்சத்தை தொட்டு விட்டனே அடுத்து வெற்றியை தொடப்போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளாக உனக்கு பரிசாக கிடைச்ச கஷ்டங்கள் எல்லாம் இப்போது அதன் முடிவான பொக்கிஷமான உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை நடத்தி தருங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு வெற்றியையும் உன் இஷ்டத்துக்கான விஷயங்களையும் செஞ்சு தரப்போகிறது இந்த வராகி அம்மா நான் தான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இனிமே என்னால் வாழவே முடியாது, என் வாழ்க்கையை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை மாறி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொட்டு பல பேருக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் மூளை முடுக்கில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக ஜெயிச்சு கோடானு கோடி சம்பாதிச்சு உலக வாழ்க்கையில் ஜெயிச்ச வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் வாழும்போது உனக்கு மட்டும் என்ன குறைச்சல்? நிச்சயமாக உன்னால் வாழவும் முடியும், அவர்களை விட சிறப்பாக ஜெயிச்சு வெற்றியாளனாக நிற்கவும் முடியும். அதுக்கெல்லாம் ஒரே காரியம், நீ உழைக்கணும், முயற்சி செய்யணும், திறமையாக சிந்தனை செய்யணும். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, திறமையாக சிந்திச்சு வேலை செய்யும்போது வேலையும் வெற்றியும் முயற்சியும் மிக பெரிதானதாக இருக்கும்.